நம்முடைய அருந்ததியர் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நம் அருந்ததியர் ஊடகத்தின் சார்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் தோழர்களே. இன்று நாம் பார்க்க இருக்கிற வீடியோ நம்முடைய அருந்ததியர் சமூகம் குறித்தான போலி தமிழ் தேசியவாதிகளின் பார்வை என்னவாக இருக்கிறது, இவர்களுடைய நோக்கம்தான் என்ன, இவர்களுடைய திட்டம்தான் என்ன, ஏன் தேவையில்லாத ஒரு குறுகிய மனப்பான்மைக்குள் இவர்கள் இருக்கின்றனர் என்பதை நாம் தற்போது இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். தமிழ் சமூகத்தை தாங்கள் ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு எடுத்திருப்பதாக நினைத்து கொண்டு இந்த பாரிசாலன் போன்ற போலி தமிழ் தேசியவாதிகளால் தமிழ் மொழிக்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டு உள்ளது. தொடர்ந்து பூர்வக்குடி தமிழர்களான அருந்ததியர் சமூகத்தையும் தேவேந்திரகுல மக்களையும் ஆதித்தமிழர்கள் கிடையாது என தொடர்ந்து பல மேடைகளிலும் சில காணொளிகளும் பேசி வருகிறார். வாருங்கள் தோழர்களே, அப்படி பாரிசாலன் பேசியது என பார்த்துவிட்டு நாம் வீடியோக்குள் செல்லலாம். அதே ஆதித்தமிழர் இதில் வந்துட்டு பல்லர்களை கொண்டு வரீங்க, புரியுதுங்களா? சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ பல்லர்களையும் கொண்டு வரீங்க. பல்லர்கள் என்றவர்கள் ஒரு மருதநில மக்கள். இவர்கள் உருவத்தில் வந்து கருப்பாக இருக்கிறதுக்கு காரணம் மருதநில விவசாயத்திலே வந்து அவங்க இறங்கி வேலை செஞ்சனால வெயில டைரக்டா இருந்தனால அவங்களோட உடல் வந்து கருப்பாக மாறி இருக்கு. இதுதான் நடந்திருக்கு. ஆனா இவங்க ரெண்டு கருப்பா இருக்காங்களேன்னு ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணிட்டாங்க, பல்லர்களையும் வந்து ஆதித்தமிழர்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பல்லர்கள் வந்து மருத நாகரிகத்துல இருந்து தோன்றிய மக்கள் தான். எப்படி மருத நாகரிகத்துக்கு முன்பாகவே கோனார்லாம் தோன்றிடுறாங்க. இப்போ கோனார் இதெல்லாம் முல்லை நாகரிகத்தில் தோன்றவங்க, கோனாறு ஆயரு இவங்கெல்லாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் மயமாக்கப்படுவதற்காக தமிழர்கள் ஆதித்தமிழர்கள் சொல்லப்பட்டிருக்கு, புரியுதுங்களா? இன்ஃபேக்ட் சக்கிலியர்கள் கூட ஆதித்தமிழர்களை கொண்டு வராங்க. இன்ஃபேக்ட் அவங்க தமிழர் கிடையாது. அவர்களோட தாய்மொழி வந்து தெலுங்குகளா இருக்கு. அவர்கள் பழங்குடி மக்கள் தான். ஆனா அவர்கள் வந்து தமிழக பகுதிக்கு வட தோழர்களுடைய பார்வைக்கு இந்த பாரிசாலன் ரெட்பிக்ஸ் என்னும் ஒரு யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டிகள் தான் தற்போது இப்படி பேசியிருக்கிறார். இந்த பாரிசாலன் ஒரு போலி தமிழ் தேசியவாதி என்ற ஒரு அடையாளத்துடன் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் பேசும்போது நம்முடைய அருந்ததியர் சமூகத்தை தெலுங்கு சமூகம் என்றும் இவர்கள் தமிழர்கள் இல்லை என்றும் தொடர்ந்து இவன் எல்லா இடங்களிலும் பதிவு செய்து வருகிறான். குறிப்பாக தமிழ்நாட்டில் 5 திணைகள் உள்ளன. ஒன்று குறிஞ்சி, 2வது முல்லை, மருதம், நெய்தல், பாலை என மொத்தம் 5 திணைகள் உள்ளன. ஆனால் பாரிசாலன் கூற்றுப்படி ஒவ்வொரு திணைகளில் ஒவ்வொரு சாதி மக்கள் வாழ்ந்திருப்பது உண்மை என்று ஒரு கருத்தையில் எடுத்துக்கொண்டாலும் கூட பாலைத்திணை என்பது பாலைவனம் சார்ந்த பகுதியை குறிப்பது தான் இந்த பாலைத்திணை. அப்படி பார்த்தால் தமிழகத்தில் பாலைத்திணை என்ற ஒரு இடமே தமிழ்நாட்டில் கிடையாது. தற்போதைய கணக்கெடுப்புப்படி பார்த்தாலும் கூட தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களில் ஒரு மாவட்டங்களில் கூட பாலைவனம் கிடையாது. அப்படி பார்த்தால் 5 திணைகளில் ஒரு திணையான பாலைத்திணை தமிழகத்தில் கிடையாது. அப்போது பாரிசாலன் கூற்றுப்படி தமிழ்நாட்டில் மொத்தம் 4 திணைகள் மட்டும்தான் இருந்ததா என்பதை பாரிசாலன் போன்ற நபர்கள் நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்கள் தோன்றியது ஒவ்வொரு திணைகளிலும் தோன்றியுள்ளனர். ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு இடங்களுக்கு இடம் பெயர்ந்து வாழ்ந்து இருக்கின்றனர். அந்த அடிப்படையில் தான் குறிஞ்சி திணையில் தோன்றிய மக்கள் குறிஞ்சி திணையில் இருந்து முல்லை நிலத்திற்கும், முல்லையில் இருந்து மருதத்திற்கும், மருதத்தில் இருந்து நெய்தல் திணைக்கும் மக்கள் இடம் மாறி வாழ்ந்துள்ளனர். ஆனால் பாரிசாலன் கூற்றுப்படி ஒவ்வொரு திணையில் ஒவ்வொரு மக்கள் உருவாகினர். முதல் திணையில் குறிஞ்சி நிலத்தில் உருவாகிய மக்கள் மட்டும்தான் மூத்த தமிழ்குடி, ஆதிக்குடி என்பதை போலவும், மாற்று நிலங்களில் வாழ்ந்தவர்கள் தமிழ்குடி அல்ல என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க பாரிசாலன் முயற்சி செய்து வருகிறார். அதோடு மட்டுமல்லாது பாரிசாலன் தொடர்ந்து இப்படி பேசுவதற்கு காரணம் தமிழ் குடிகளுக்குள் ஒரு பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கம்தான் இதற்கு முக்கிய காரணம். இந்த பாரிசாலன் யார் என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த பாரிசாலன் மாற்று சமூகங்களே இவர்கள் தமிழர்களா இல்லையா என ஆய்வு செய்வதை நிறுத்திவிட்டு, அவர்களுக்கு ஆய்வுகள் நடத்துவதை நிறுத்திவிட்டு, இவர் எந்த சமூகத்தில் பிறந்தவர் என்பதை பாரிசாலன் இனிவரும் காணொளிகளில் அவர் பதிவு செய்ய வேண்டும். தமிழ் மொழியை குத்தகைக்கு எடுத்த இந்த பாரிசாலன் அவருடைய சமூகம் எந்த நிலத்தில் வாழ்ந்தார்கள் என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும். தன்னைத்தானே பாரிசாலன் சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். போன்ற போலி தமிழ் தேசியவாதிகள் தொடர்ந்து ஒரு சமூகத்துக்கு எதிராக அவதூறான கருத்துக்களை பரப்புவதை நிறுத்திவிட வேண்டும். ஏற்கனவே இந்த பாரிசாலன் போன்ற நபர்கள் தேவையில்லாத வன்மமான கருத்துக்களை பரப்பியதன் விளைவாக காவல்துறையால் தாக்கப்பட்டு முகத்தில் வடிவலுக்கு ரத்தம் கொட்டியதை போல கொட்டி இவர்
சிறைக்கு சென்றவர் தான் இந்த பாரிசாலன். அதுபோன்று ஏற்கனவே தண்டனை அனுபவித்த, தான் செய்த தவறுக்காக தண்டனை அனுபவித்த இந்த பாரிசாலன் போன்ற நபர்கள் இனி வரும் காலங்களிலாவது தான் தொடர்ந்து செய்த அந்த தவறை செய்யாமல் தன்னுடைய தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் என நம்முடைய அருந்ததியர் ஊடகத்தின் சார்பாக பாரிசாலனை கேட்டுக்கொள்கிறோம். அருந்ததியர் சமூகம், தமிழ் சமூகம் என பல்வேறு கல்வெட்டுகளும் ஆதாரங்களும் செப்பேடுகளும் பல வரலாற்று ஆய்வாளர்கள் எடுத்து முன்வைத்துள்ளனர். குறிப்பாக அருந்ததி சமூகத்தில் பிறந்த எழுத்தாளர் மதிவண்ணன் அவர்கள் தன்னுடைய வெள்ளை குதிரை என்னும் இதழில் தெளிவாக அதற்கான ஆவணங்களையும் சான்றுகளையும் தகவல்களையும் எழுதியிருக்கிறார். இந்த பாரிசாலன் போன்ற நபர்கள் அருந்ததியர் சமூகம், தமிழ் சமூகம் என சொல்லப்படுகிறது. அதை எந்த அளவில் இவர்கள் உள்வாங்கியிருக்கிறார்கள் என்பதை இவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அது மட்டுமல்லாது அருந்ததியர்கள் தமிழர்கள்தான் என முன்வைத்து வைக்கப்படும் வாதத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் முன்வைக்கப்படும் ஆதாரங்களையும் தகவல்களையும் இந்த பாரிசாலன் போன்ற காவல்துறையால் தாக்கப்பட்ட நபர்கள் தொடர்ந்து அருந்ததியர் சமூகத்தால் அருந்ததியர் சமூகம், தமிழ் சமூகம் என முன்வைக்கப்படும் வாதத்தையும் கருத்துக்களையும் உள்வாங்கி அதற்கு இவர் பதில் சொல்ல வேண்டும். தோல் தொழில்கள் சங்க காலத்தில் இருந்ததற்கான இலக்கிய பதிவுகளும் இன்றளவு இருக்கின்றன. அந்த இலக்கிய பதிவுகள் அடிப்படையில் தமிழ் மொழிக்காக அரும்பணியாற்றிய மொழிஞாயிறு தேவநாய பாவனார் அந்த தோல் தொழில் செய்த மக்கள் தற்போது வசிக்கும் அருந்ததியர் மக்கள்தான் என அவர் முன்மொழிந்து கருத்து தெரிவித்திருக்கிறார். இது குறித்து தாங்கள் தமிழ் தேசிய போராளி என காட்டிக்கொள்ளும் பாரிசாலன் மற்றும் இன்னும் அதிகமாக உள்ள பல கலிசடைகள் அனைவரும் அருந்ததியர் சமூகத்தை பற்றியும் தமிழ் தேசியத்தையும் தமிழ் மொழியை பற்றியும் முழுமையாக அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் கருத்து தெரிவிக்க வேண்டும். பாரிசாலன் பேசிய இந்த காணொளியில் அருந்ததியர்கள் ஆதித்தமிழர்கள் கிடையாது, தேவேந்திரகுல மக்கள் ஆதித்தமிழர்கள் கிடையாது என அவர் பதிவு செய்திருக்கிறார். இது வன்மையான கண்டனத்துக்குரிய ஒரு கருத்து. இந்த கருத்தை பாரிசாலன் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் இந்த பாரிசாலனுடைய முகம் ஏற்கனவே காவல்துறையால் தாக்கப்பட்டு காயமடைந்ததை போல மீண்டும் அதுபோன்ற ஒரு துயர சம்பவத்தை பாரிசாலன் மீண்டும் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும் என அருந்ததியர் ஊடகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த பாரிசாலனுக்கு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவியுங்கள். இதுவரைக்கும் நம்முடைய அருந்ததியர் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் இருந்தால் கீழே உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் என்று கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதான் நம் ஊடகத்தில் வெளிவரும் செய்திகள் உங்கள் அனைவருக்கும் அறிவிப்பாக வந்து சேரும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நம்முடைய அருந்ததியர் சமூகம்.